வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் புதுசாக ஒருத்தர் பிளட் லைனில் ஜாயின் பண்ணியிருந்தார். உண்மையிலே இவர் யார்? ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவரா? அது மட்டும் இல்லாமல் ட்ரைபிள் சீஃபோடைய ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஜெம்மி ஊசோவை அட்டாக் பண்ணேன்னு சொன்னார். அப்போயே பிளட் லைனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஜெம்மி ஊசோவை அட்டாக் பண்ணார். ஜெம்மி ஊசோ தான் எந்த தப்புமே செய்யலையே. இதற்கான உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற WWE பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் புது சாம்பியனான கோடி ரோட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பார் பால் ஹேமன். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலன்ஸு தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுருந்தார். அதனால தான் சாம்பியன்ஷிப்பை கோட்டை ஊற்றிட்டாரு. சரி, புது சாம்பியனுக்கு வரவேற்புகள் வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு சோலோ சிகா மைக்கை பிடுங்கிடுவார். அதாவது இது ஒன்றும் இந்த ஸ்டோரிலாம் ஒன்றும் ஃபினிஷ் ஆகலை. இதுக்கப்புறம் தான் பெருசாக ஆரம்பிக்க போகுது. நான் சில பேரை தண்டிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே பேசுவார். ஜெம்மி ஊசோ கிட்டே போவார். ஜெம்மி ஊசோ சொல்லுவார், நான் என்ன பண்ணேன், நீ என்ன எதுவுமே பண்ணல, பட் ஆனால் பிரதர் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எப்போவுமே உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு கெட்டி பிடிக்கிறாரு. ஜெம்மி ஊசோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போது மர்மமான முறையில் ஒருத்தர் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி பிளட் லைனை சேர்ந்த இவர் ஒருத்தர் இல்லைங்க, 2-3 பேர் பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்தது. சில பேர் கான்ட்ராக்டும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் டாமா டாங்கா. இவர் பிளட் லைன் குடும்பத்தை சேர்ந்தவரான்னு கேட்டிங்கன்னா 1% கூட பிளட் லைன் குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் ஒரு ட்ராபலர் ட்ரைபிள் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இது பிளட் லைன் குடும்பத்தை மாதிரி தான். இந்த போட்டோவை பார்க்கறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் மாதிரியே இருக்கிறார்ல, இவர் பார்க்கறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால மேபி பார்த்தீங்கன்னா WWE இப்போ இருக்கிற பிளட் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாங்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி NJPW TNAலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. டாமா டாங்கா கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் மாதிரி தான். அவர் குடும்பம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு காட்டுவாசி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது ட்ரைபல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, பழங்குடி இனத்தினர் சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்டவங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மதிப்பே உண்டு. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வரல, அமெரிக்காவுடைய பூர்வீகத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மத்தியில் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபேமிலி ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ அவர் தான் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்திருப்பார். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். டாமா டாங்கா ஸ்மாக்டவுனுக்கு வந்த உடனே நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு சொல்லதுக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெம்மி ஊசோவை அட்டாக் பண்ணதை ட்ரைபிள் சீஃப்ட்ட சொல்லதுக்காக நம்ம பால் ஹேமன் ஃபோன் எடுத்திருப்பார். அந்த ஃபோனை எடுத்து அடின்னு உடச்சிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ பால் ஹேமனை வற்புறுத்தி என் கூட வா, என் கூட நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். முழுக்க ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு எபிசோடில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் சோலோ சிகாவை பார்த்து சொல்லியிருப்பார், ஃப்யூச்சரில் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இருந்தாலும் சோலோ சிகாவுக்கு ரோமன் ரெயின்ஸ் உருவாக்கின ஃபேக்ஷன் இருக்க பிடிக்கல போல இருக்குது. அவர் உருவாக்கின ஜே ஊசோ இல்லை, ரோமன் ரெயின்ஸ் இல்லை. ஜெம்மி ஊசோ மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிட்டாரு. அவருக்கான ஒரு புது ஃபேஷனில் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாமா டாங்காவை சேர்த்துருக்காரு. டாமா டாங்கா அவருடைய ஒன்று விட்ட சகோதரரும் கிடையாது, சொந்தக்காரரும் கிடையாது. பட் ஆனால் அவரும் ஒரு ட்ரைபிள் ஃபேமிலி அப்படிங்கிறது காரணம் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கிறாரு. சரி, இவரை நம்ம இந்த டீமில் சேர்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக மேபி சேர்த்துருக்கலாம். ஸோ இவருடைய பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், முடியை வளர்த்து நிற்பார். கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஃபிசிக்கும் சரி ஃபேஸும் சரி ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கும். பேக் ஸ்டேஜில் கூட நம்ம பால் ஹேமன் ஜெம்மி ஊசோடைய நிலைமையை ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் சொல்லலான்னு இருப்பார். அப்போது இந்த டாமா டாங்கா பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் சொன்னதுனால தான் நான் ஜெம்மி ஊசோவை அட்டாக் பண்ணேன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க. பால் ஹேமன் கால் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்போவுமே ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை பார்த்து தான் சொல்லுவார். மற்றவங்க கிட்ட ட்ரைபிள் சீஃப்னு சொல்ல மாட்டார். ஆனால் இவர் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பால் ஹேமனுக்கு நல்லாவே தெரியுது யாரை குறிக்குதுன்னு. நம்ம சோலோ சிகாவுக்கு ட்ரைபிள் சீஃப் ஆகணும் அப்படிங்கிற பெருத்த ஆசை வந்துருச்சு. அது இந்த பார்வையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் ட்ரைபிள் சீஃப்
இவர் வந்து ட்ரைபிள் சீஃப் சொன்னார் அப்படின்னு சொன்னது ரோமன் ரெயின்ஸை கிடையாது, சோலோ சிகாவுக்காக. இப்போ எதற்காக இப்படி ஒரு பிளவுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து சமீபத்தில் ஒன்று சொல்லியிருந்தார், நீங்கள் வியந்து பார்க்காத அளவுக்கு ரோமன் ரெயின்ஸுடைய ஸ்டோரி லைன் வந்து அப்கமிங் இயரில் இருக்க போதுன்னு. இது ஒரு பிளட் லைன் சிவில் வார் தான். ரோமன் ரெயின்ஸுக்கு 2025 2024 வரைக்கும் முழுக்க பிரதர்ஸ் கூட தான் மோத போகிறாரு. சோலோ சிகாவை கூடயா இருக்கட்டும், ராக்கு கூடயா இருக்கட்டும், இப்போ வந்துருக்க டாமாடாங்கா கூடயா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாங்க. பிளட் லைன் சிவில் வார் டபிள்யூபிள்யூவில் ஆரம்பிக்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ்டனாக மாற போகிறாரு. பல துரோகங்கள், பல சாம்பியன்ஷிப்புகள், பல இன்னல்கள், பல திருப்பங்கள் சொல்லிட்டு பிளட் லைனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிவில் வார் வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால தான் இப்போதைக்கு முதல் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா டாமாடாங்காவை டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பேரை வேற கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இப்போ வருவாரா? ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மெடிக்கலி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 1 or 2 month வந்து வரமாட்டார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. அதனால் ரோமன் ரெயின்ஸை ஒரு சில தினங்கள் பார்க்க முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரோமன் ரெயின்ஸோட இடத்தையும், ரோமன் ரெயின்ஸ்க்கான மரியாதையும், ரோமன் ரெயின்ஸ் எந்தெந்த சாம்பியன்ஷிப்லாம் தான் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சோலோ சிகா வந்து டாமாடாங்காவை பயன்படுத்தி, அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்கும்போது ரோமனுக்கு எப்படி சோலோ உதவியாக இருந்தாரோ அதே மாதிரி டாமாடாங்கா உதவி மூலியமாக தான் ட்ரைபல் சீஃபாகவும் டபிள்யூபிள்யூ ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சோலோ சிகாவாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் யாரை கேட்டு வந்து ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லலாம், நான் தானே ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை ஏற்படும். சோலோ சிகாவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சண்டை ஏற்படும். ரோமனுக்கும் ராக்குக்கும் சண்டை ஏற்படும். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேஷன் ஆவார். இப்படிங்கிற பல திருப்பங்கள் இதுக்கப்புறமா ஏற்பட போது. இதை விட முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்னதான் ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் அவர் முழுக்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து நான் பிளட் லைனுக்கு விசுவாசமாக இருப்பேன், உங்கள் அப்பாவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு காரணம் வந்து உங்கள் அப்பாலாம் வந்து பிளட் லைனை சேர்ந்தவங்க, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறவர். இப்போ பிளட் லைன் எல்லாருமே சேர்ந்து ஒரு நபராகிட்டாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தனியாக இருப்பார். அப்போது பால் ஹேமன் வந்து ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, பிளட் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குதுல்ல. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம்தான் பதில் சொல்லணும். ரோமன் ரெயின்ஸ் இப்போ ரெஸ்ட்டில் இருக்காரு. அவர் இல்லாட்டாலும் ரோமன் ரெயின்ஸோட பேரை ஒவ்வொரு வாரமும் ரசிகர்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் பண்ண இந்த முடிவு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமர்க்கலமான முடிவு தான். இந்த டாமாடாங்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெஸ்லரும் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி NXT போயிட்டு தான். சோலோ சிகாவை முதற்கொண்டு டிராகன் லீலேருந்து பல பேர் அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ரெஸ்லிங் பண்ணவங்க தான். சோலோ சிகாவை சொல்லலை, டிராகன் லீலாம் இப்போ ஒரு 6-7 வருஷம் ரெஸ்லிங் பண்ண டிராகன் லீயே பல வருஷம் டபிள்யூபிள்யூ சண்டை போட வச்சு தான் மெயின் ராஸ்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் டாமாடாங்கா ஒரு NJPW ரெஸ்லர். அவர் இப்போ டபிள்யூபிள்யூக்கு முக்கியமாக தேவைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக NXTயில் இறக்காமல் மெயின் ராஸ்டர்லேயே இறக்கிருக்கிறது டபிள்யூபிள்யூடைய ஆதிக்கத்தை குறிக்குது. இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச்சோட ஏரா அப்படிங்கிறதுனால அவருக்கு பிடிச்ச பல பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் ஃபரவராக இருப்பாங்க. குறிப்பாக எப்படி சொல்லணும்னா, பிளட் லைன் அப்படின்னாலே பிளட் லைன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் மாதிரி யார் வேணாலும் பிளட் லைனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு NJPWவில் எப்படி புல்லட் கிளப் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்த லீடர் வந்துக்கிட்டே இருக்கிறாரோ அதே மாதிரி பிளட் லைனும் ஒரு ஃபேஷன் ஆகிட்டுங்க. ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி புது நபர்கள் புது லீடர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வருவார். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் கண்டிப்பாக சோலோ சிகாவுக்கு அடி இருக்குது. அண்டாவாயன் அமக்கமாக இருந்துட்டு எப்படி குமுக்கமாக ஒரு வேலை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா சோலோ